ஸோ ஹாய் கைஸ். நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். சேனலுக்கு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது யாரும் ஒரு ட்ரேடிங் வேணா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்கணும். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்கு எதுனாலும் பண்ணுங்க. ட்ரேடிங் வேணா இன்வெஸ்ட். இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா, ஏஞ்சல் ஓன் வந்து எத்தனை பேர் ஏஞ்சல் ஓன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் அந்த ப்ரோக்ரேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏஞ்சல் ஓன் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் வந்து ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் வந்து எப்படி பண்ணணும், வாட்ச் லிஸ்ட்லாம் எப்படி ஆட் பண்ணணும், அதில் உள்ள டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு வீடியோ. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாளில் நம்ம வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக அந்த ஸ்டாக் வந்து டாப் கெய்னிங் ஆனால் லூசிங் செக்டாரில் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். நேற்று அந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இல்லை செல் பண்ண போகிறோமோ, நேற்று அந்த ஸ்டாக் வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பையோ செல்லோ பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ டாப் கெய்னர்ஸ்னால் என்னதுன்னா, அன்னைக்கான நாள் முடிவடைவில் எந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரொம்ப விலை வந்து எது கூடியிருக்கு, ரொம்ப பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் வந்து எந்த ஸ்டாக் கூடியிருக்கோ அதை தான் நம்ம வந்து டாப் கெய்னர்ஸ் சொல்லுவோம். டாப் லூசர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அன்னைக்கான ட்ரேடிங் செஷனில் எந்த ஸ்டாக் வந்து ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இருக்கிறதுல ரொம்ப ப்ரைஸ் பெர்சன்டேஜ் வந்து எந்த ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் டாப் லூசர். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் வியூ காமிச்சிடலாம். ஸோ இதுதான் ஏஞ்சல் ஒன்று. ஏஞ்சல் ஒன் வெப்லையும் சரி, உங்களோட மொபைல் ஆப்லையும் சரி, இதே இதே இதுதான் இருக்கும். ஸோ இதே மெனூஸ், இதே இன்டர்ஃபேஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இப்போ இருக்கிறது பார்த்தேன் அப்படின்னா ஹோம் பேஜ். ஸோ இது வந்து என்னோட ஹோம் பேஜ். இந்த இடத்துல இருக்கு இல்லையா? நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ இங்கே டாப்பில் நமக்கு எப்போவுமே சென்செக்ஸும் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது போக இப்போ நம்ம அந்த ஐபிஓலாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஐபிஓ கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இனிமேல் வரப்போகிற ஐபிஓஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ பார்ஃப்ளெக்ஸு, பாலிஃபோன்ஸ், ஸோ இந்த மாதிரி இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஐபிஓஸ், ஓப்பன் அண்ட் அப்கமிங் இனிமேல் வரப்போகிற ஐபிஓஸும் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கிற ஐபிஓஸும் இங்கே இந்த டேபு கீழே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஏதாவது எந்த ஐபிஓக்காவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த யுவர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற டேபு கீழே வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டே 2 ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன்னா ஐபி ஓப்பன் ஆகி இன்னைக்கு வந்து 2வது நாள், சாரி 2 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 2 நாள் முடிவடைகிறப்போ நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு அப்படின்றதான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 13 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இனிமேல் அப்கமிங் ஐபிஓஸ் வந்து தனியாக இங்கனுக்குள்ள நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்கமிங் ஐபிஓஸ் இங்கே இருக்குல்ல, லக்ஷ்மி டென்டாலு, கேப்ரா ஜுவல்ஸ், இந்த மாதிரி ஹீரோ ஃபின்கார்ப், இந்த மாதிரி அப்கமிங் ஐபிஓஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நம்ம அகைன் இந்த ஹோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜ் வரும். ஸோ நம்ம அகைன் ஹோம் பேஜ் வந்தாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போனோம்னா ஃபண்ட்ஸு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு எல்லாமே நம்ம அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ டாப் கெய்னிங் வந்து நம்ம ஹோம் பேஜ்லேருந்து அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே மொபைல் ஆப்பில் பக்கத்துலேயே தான் இருக்கும். லைட்டாக ஸ்க்ரால் பண்ணாலே கிடச்சிடும். மார்க்கெட் மூவர்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கீழே நமக்கு டாப் கெய்னர்ஸ் அப்புறம் டாப் லூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ வியூ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸு. ஸோ டாப் கெய்னர்ஸ் வந்து ஹைலைட் ஆயிருக்கா அப்படின்னா நம்ம இப்போ நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ். இன்னைக்கான மார்க்கெட் செஷனில் நல்ல ஒரு பர்சன்டேஜ் மூவ் அப்வேர்டில் மூவ் கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ டாப் லூசர்ஸ் கிளிக் பண்ணோம்னா இப்போ டாப் லூசர்ஸ் எந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரொம்ப பர்சன்டேஜ் வந்து எந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த டாப் கெய்னிங். ஸோ இங்கே வியூ ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வியூ ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே எல்லாமே இருக்கும். கெய்னர்ஸ் இருக்கு. ஸோ விசிபிளாக இல்லைன்னா நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கெய்னர்ஸ் இருக்கு, டாப் லூசர்ஸ் இருக்கு, 52 வீக் ஹையில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, 52 வீக் லோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ஸோ ஹைலி வேல்யூபிள் ஸ்டாக்ஸு, அப்புறம் வால்யூம் வச்சு எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி நமக்கு நிறைய டேப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது
கெய்னர்ஸ் லூசர்ஸ் அது போக 52 வீக் ஹை 52 வீக் லோவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. 52 டாப் கெய்னர்ஸ்ல வந்தோம்னா இன்னைக்கான டாப் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இருக்கும். லூசர்ஸ்ல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக். ஸோ அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூஸ்னு ஒன்று இருக்கு சரிதா. ஸோ இங்க நம்ம ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பத்தின இல்லைன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின நியூஸ் எல்லாமே இங்க வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆனது அப்படின்றதுக்கான டைமும் இங்க வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ நம்ம போர்ட்ஃபோலியோட ஸ்டாக்ஸுக்கு இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல பார்த்தோம், அதாவது நம்ம பை பண்ணி வச்சுப்போம் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ்னா. இப்போ என்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கு, கல்யாண ஜுவல்லர்ஸோ விப்ரோவோ ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் இருக்கு, அதுக்கு சம்பந்தமா எதுவும் நியூஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த போர்ட்ஃபோலியோ நியூஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கா, இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னோட இதில் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண ஜுவல்லர்ஸ்ல நான் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடா இருக்கிற நியூஸ் வந்து எனக்கு டாப்ல இருக்கு. போர்ட்ஃபோலியோ சம்பந்தமான ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட நியூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டாப்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா மற்ற ஷேர்ஸோட நியூஸ் எல்லாம் அடுத்தடுத்து இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கு, ஐடிசி நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அகைன், அசோக் லேலாண்ட் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸுக்கு ஏத்தாப்புல இந்த நியூஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி இருக்கும் இங்க. அதே மாதிரி நம்ம இங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வாட்ச் லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ வாட்ச் லிஸ்ட்ல நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கு சம்பந்தமான நியூஸ் எல்லாமே இப்போ நான் வாட்ச் லிஸ்ட்ல ஏதோ பிபிசிஎல் பத்தி ஒரு ஸ்டாக் பிபிஎஸ்எல் ஸ்டாக் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல காட்டும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக் வச்சிருக்கேல, ஸோ இந்த ஸ்டாக் சம்பந்தமா ஒரு நியூஸ் இருக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரி இங்க வந்து நமக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி இங்க ரிலையன்ஸ் இருக்கா, இப்போ நான் வாட்ச் லிஸ்ட்ல ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீ உன்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கல, ஸோ அது சம்பந்தமா என்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல வாட்ச் லிஸ்ட் நியூஸ்ல காமிக்கும். போர்ட்ஃபோலியோ சம்பந்தமா நியூஸ் பார்த்துக்கலாம், வாட்ச் லிஸ்ட் சம்பந்தமா பார்த்துக்கலாம், மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஆல் நியூஸ்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. அகைன் ஹோம் பேஜ் போயிடும். ஸ்க்ரால் டவுன் பண்ணோம்னா இங்க இவ்வளவு நேரம் நம்ம இதை தான் பார்த்தோம், அந்த நியூஸும் மார்க்கெட் மூவ்ஸ் பத்தி தான் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து வாட்ச் லிஸ்ட்கான நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், எப்படி வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், வாட்ச் லிஸ்ட்னா என்னது ஆக்சுவலா அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கும் கரெக்டா. ஸோ வாட்ச் லிஸ்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு செப்பரேட் டேப் இருக்கு. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். ஸோ நான் வாட்ச் லிஸ்ட் டேப் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல 1 2 3 4 இதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த ஒன்று ஒரு வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட் 1 இருக்கு, வாட்ச் லிஸ்ட் 2 இருக்கு, வாட்ச் லிஸ்ட் 3 இருக்கு, வாட்ச் லிஸ்ட் 4 இருக்கு. இன்னும் வேணும்னா இந்த ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணி நாம அடுத்து எக்ஸ்ட்ரா வாட்ச் லிஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்னா என்னது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக் இருக்கும் கரெக்டா. நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு நிறைய ஸ்டாக் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல. பட் ஒரு சில ஸ்டாக் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் என்னென்ன ஸ்டாக். இப்போ நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் தனியா வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்கும், நம்ம வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்கும். தேவையில்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓடியில வராது, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ வாட்ச் லிஸ்ட் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஏபிஎஃப்ஆர்எல் இருக்கு, லான்சர் இருக்கு, இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்கு, அசோக் லேலாண்ட், போரோ லிமிடெட், ஐஆர்எஃப்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், ஓலோ எலக்ட்ரிக், ஒலக்ட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்ம 3ன்ற வாட்ச் லிஸ்ட்ல பார்த்தோம்னா இவ்வளவு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து புதுசா ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி காமிட்டேன். ஸோ வாட்ச் லிஸ்ட்ல பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து நேம் நம்ம வச்சுக்கலாம் N70 அப்படின்ட்டு. நம்ம வந்து இப்போ புதுசா நம்ம கஸ்டம் 1 2 3 இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கஸ்டம் நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ நம்ம இந்த இடத்துல எடிட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ நான் இந்த வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட் வாட்ச் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ அந்த இடத்துல 5 1 2 3 4 5 வந்து நமக்கு நேமிங் டிஸ்பிளே ஆக இடம் இல்லாததுனால நமக்கு இப்படி இருக்கு. நம்ம வேணும்னா இந்த எக்ஸ்பேண்ட் வாட்ச் லிஸ்ட் இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடும் நமக்கு.
ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்பேண்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் பேஜுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண N70 அப்படின்ற ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆகிருச்சு. இதில் நம்ம எப்படி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே ஆட் ஸ்டாக் இருக்கு, நம்ம கொடுத்துருவோம். ஆட் ஸ்டாக் கொடுத்தால என்ன ரீசன் தெரில, பட் உங்கள் மொபைல் ஆப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து பிஎஸ்எல் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சுஸ்லான் ஸ்டாக் இருக்கு, நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுஸ்லான் கொடுத்தோன்னே சாரி ஸோ சுஸ்லான் கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஈக்விட்டி என்எஸ்சில இருந்து பிஎஸ்சில இருந்து தனியாக காமிக்கும். ஸோ நம்ம வந்து என்எஸ்சியில் சுஸ்லான் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் வந்து பிஎஸ்எல்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், சுஸ்லான் ஸ்டாக்கை பை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஸ்டாக், இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து நான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டாக வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம கொலாப்ஸ் கொடுத்துடலாம். கொலாப்ஸ்னா நமக்கு மறுபடியும் சின்னதாயிரும். நம்ம எக்ஸ்பேண்ட் கொடுத்தப்போ ஃபுல் பேஜுக்கு வந்துருச்சு, நம்ம கொலாப்ஸ் கொடுத்தப்போ இதாகிடுச்சு. வாட்ச் வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம அந்த ஸ்டாக் கிளிக் பண்ணோம்னா அந்த ஸ்டாக்கோட ஸ்டார்ட் வந்து இந்த சைடில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும்னா இந்த இடத்துல ரிமூவ் ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட்டுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சின்னு சர்ச் பண்ணேன், எனக்கு இங்கே சஜஷன் வந்துருச்சு. என்எஸ்சியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் 3 ஸ்டாக் இருக்கு. இப்போ எனக்கு இந்த வாட்ச் லிஸ்ட்ல எந்த ஸ்டாக்கும் தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிமூவ் ஃப்ரம் வாட்ச் லிஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருந்து அந்த ஸ்டாக் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இவ்வளவுதான் வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட் வந்து வாட்ச் லிஸ்ட்னா நமக்கு ஷார்ட்டா என்னது அப்படின்னா நம்ம எந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸா வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து நாளைக்கு இப்போ நம்ம வந்து இன்னைக்கு அனலிசிஸ் பண்ணி வச்சுட்டோம் ஈவினிங்கே, நாளைக்கு வந்து நான் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும், இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு டக்குன்னு இந்த வாட்ச் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பையோ செல்லோ இங்கே கொடுக்கலாம். பி ஃபார் பை, எஸ் ஃபார் செல். ஓகேவா? ஸோ வாட்ச் லிஸ்ட் வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பையிங் அண்ட் செல்லிங். ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி பை அண்ட் செல் பண்ணணும் ஏஞ்சல் ப்ரோக்கிங் யூஸ் பண்ணி. ஸோ ஏஞ்சல் ஒன்ல நம்ம வந்து ஸ்டாக்கை பை அண்ட் செல் எப்படி பண்ணணும். நான் இப்போ வந்து பிஎஸ்எல்ல என்கிட்ட வந்து ஒரு 10 குவான்டிட்டி இருக்கு, நான் இதை வந்து ஒரு 1 குவான்டிட்டி நான் வந்து ஒரு செல் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன், பைக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ நான் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண ஸ்டாக்கை நான் வந்து பையோ செல்லோ பண்ணுவேனா. ஸோ நான் இப்போ சுஸ்லானை வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்க. பை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பை. ஸோ 2 இடத்துல பை பட்டன் இருக்கும். இங்கே ஒரு இடத்துல இருக்கும் பையே. அதே மாதிரி நம்ம இந்த இந்த ஒரு இடத்துல ஹோவர் பண்ணோம், இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஹோவர் பண்ணோம், மவுஸை கொண்டு போய் வச்சோம் இல்லைன்னா மொபைல் ஆப்ல நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஆப்ல அங்கே பக்கத்துல இருக்கும் பையே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பை பட்டன் இருக்கும். நான் மொபைல் ஆப் கூட சைட்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பின்னு இருக்கா, பி ஃபார் பை. ஸோ நான் இந்த இடத்துல பை கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி அண்டர் சர்வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டேன். ஸோ பை பண்ணுறதுல 2 இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ பை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பாப்பப் வரும். ஓகேவா? ஸோ சைடில் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பை பண்ணுறப்போ நம்ம பை கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஒரு பாப்பப் வந்துருச்சு. ஸோ ரெகுலரு, ஸ்டாப் லாஸ், அட்வான்ஸ்டு. நம்ம பேசிக்காக பிகினர்ஸ் வந்து நம்ம ரெகுலர் அண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? லாங் டேர்ம்ல நம்ம வந்து பை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரெகுலர்ல போயிட்டு இன்ட்ராடே இன்ட்ராடே டெலிவரின்னு 2 இருக்கு. ஸோ இன்ட்ராடேனா என்னது அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கே இப்போ நான் வந்து இன்னைக்கு வாங்க போறேன், அதாவது இன்னைக்கு டேட் என்ன, ஜான் 13. ஸோ இன்ட்ராடேன்னா இன்னைக்கு ஜான் 13 நினைக்கிறேன் டேட்டு, தெரில அட்ஜஸ்ட் பண்ணுவேன் பார்த்துருமா. ஆமாம், ஜான் 13.
ஸோ ஜேர்ன் 13ல நான் வந்து பை பண்ணிட்டேன். அதாவது இன்னைக்கு நான் பை பண்ணிட்டேன். அப்ப நான் இன்னைக்கே செல் பண்ணிருவேனா? நான் இன்னைக்கே செல் பண்ண போறேன்னா என்ன பண்ணணும்? இன்ட்ராடேல பை பண்ணணும். ஓகேவா? இன்ட்ராடேல வச்சு பை பண்றேன்னா என்ன அர்த்தம்? ஜான் 13 நான் பை பண்றேன். ஜான் 13 அன்னைக்கே நான் வந்து செல் பண்ணிருப்பேன். ஓகேவா? இதே டெலிவரியில வச்சு நான் பை பண்ண போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஜான் 13ல பை பண்றேன். அதாவது இன்னைக்கு ஜான் 13 2025 நான் இன்னைக்கு வந்து பை பண்றேன் அப்படின்னா நான் வந்து செல் இன்னைக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு ஜான் 31 30 2025 அப்போ நான் வந்து செல் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இன்ட்ராடேக்கும் டெலிவரிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இன்ட்ராடேனா என்னது? நம்ம வந்து இன்னைக்கே பை அண்ட் செல் பண்ண போறோம் அப்படின்னா மட்டும் இன்ட்ராடே சூஸ் பண்ணிக்கோங்க. டெலிவரி அப்படின்னா நான் வந்து லாங் டேர்ம் இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் விற்பேன் அப்படின்னா டெலிவரியில தான் நம்ம வந்து பை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி குவான்டிட்டியில வந்து நம்ம எத்தனை குவான்டிட்டியை வந்து பை பண்ண போறோம்? நான் வந்து ஒரு குவான்டிட்டி பை பண்ண போறேன் அப்படின்னா 1 கொடுத்துப்பேன். ஓகேவா? 1 கொடுத்துட்டு எந்த பிரைஸ்ல வர்றப்போ நான் வந்து இங்க லிமிட் மார்க்கெட்னு இருக்கும். நான் இப்போ லிமிட்ல வச்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல வந்த அப்புறம் தான் எனக்கு வந்து பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். இப்போ நான் மார்க்கெட்ல வச்சிட்டேன்னா இப்போ ஸ்டாக் வந்து கரண்டா என்ன பிரைஸ்ல இருக்கோ அதே பிரைஸ்ல நமக்கு வந்து பை பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். ஸோ மார்க்கெட்ல வச்சேன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் கரண்ட் பிரைஸ் என்ன? கரண்ட் பிரைஸ் வந்து இந்த டாப்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் அதே பிரைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் கரண்ட் பிரைஸ் என்னவோ நான் அந்த பிரைஸ் நான் பை பண்ற டைம்ல என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ் எனக்கு அப்படியே பை பண்ணா போதும். ஓகே தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இல்ல நான் நினைக்கிற பிரைஸ்ல தான் இப்போ 55.85 எனக்கு வந்து 55 இல்லைனா 54ல வந்த அப்புறம் தான் எனக்கு வந்து நான் வந்து பை பண்ணேன். 54 ருபீஸ்ல தான் எனக்கு இந்த ஸ்டாக் வேணும்னா 54 கொடுத்துட்டு நம்ம வந்து பிளேஸ் பை ஆர்டர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஷோ வேலிடிட்டி அப்புறம் டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டே ஐஓசி அப்படின்னு 2 இருக்கு. கரெக்டா? ஸோ டே ஐஓசி அப்படின்னு 2 இருக்கா. ஸோ டே அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 10 குவான்டிட்டி நம்ம வந்து பை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைய இருக்கும். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் டே வரைய மார்க்கெட் செஷன் வரைய நமக்கு இந்த ஆர்டர் வந்து ஹோல்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பை கொடுக்குற நேரத்தில் நமக்கு இந்த 10 குவான்டிட்டி வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட ஆர்டர் வந்து ஒரு ஈவினிங் 3:30 PM வரை நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஈவினிங் 3:30 PM மார்க்கெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இது வந்து டே அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஆர்டர் கிடைக்கிற வரையும் அன்னைக்கு டே ஃபுல்லா ட்ரை பண்ணும். இது வந்து டே வேலிடிட்டி. ஐஓசினா என்னது அப்படின்னா ஸோ இமீடியட்டா நமக்கு வந்து ஆர்டர் இப்போ நான் வந்து இது யாருக்கு சூட் ஆகும்னா நான் வந்து டக்கு டக்குன்னு பை அண்ட் செல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இன்ட்ராடேல ஒரே நல்லா டக்கு டக்குன்னு இப்போ நான் வந்து 10 குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுவும் உடனே வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடனே 10 குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க ஐஓசியில் வச்சுட்டு நம்ம வந்து பிளேஸ் பை ஆர்டர் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நமக்கு இமீடியட்டா இந்த 10 குவான்டிட்டி என்னவா இல்லை அப்படின்னா இப்போ இந்த 10 குவான்டிட்டி நம்ம பை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 10 குவான்டிட்டி வந்து நமக்கு அவைலபிளா இல்லை, நாட் அவைலபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு நம்ம நம்ம கேட்குற 10 குவான்டிட்டி வந்து இந்த சுஸ்லான் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல வந்து நமக்கு அவைலபிளா இல்லை அப்படின்னா நமக்கு இமீடியட்டா என்ன ஆகிரும்? ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகி கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஐஓசி. ஸோ டேனா என்னது? நமக்கு ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கு 1 டே ஃபுல்லா வேலிடிட்டி இருக்கும். ஆனால் ஐஓசி வந்து இமீடியட்டா எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏஞ்சல் ஒன்ல டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டா ஏஞ்சல் ஒன்ல நமக்கு வேலிடிட்டி டே தான் இருக்கும். அதனால நம்ம இன்டர்டே பண்ண மாட்டோம் அவ்வளோவா. நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸ்விங் ட்ரேட் தான் சஜஸ்ட் பண்ணவும் செய்வேன் நான். இன்ட்ராடே வந்து கொஞ்சம் ரிஸ்க் பிகினர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த சோலாடிட்டியை வந்து பெருசாக கணக்க தேவையில்ல. நம்ம இன்ட்ராடேல வச்சுட்டு டெலிவரியில் வச்சுட்டு ஏன்னா நம்ம ஏன் டெலிவரி சூஸ் பண்ணோம்? நான் வந்து சிங் ட்ரேட் தான் எடுப்பேன். அதனால டெலிவரி எனக்கு வந்து லாங் டேர்மும் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். அதனால வந்து நான் டெலிவரியில் வச்சுட்டு நான் வந்து பே ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவேன். பே லெட்டர் கொடுக்காதீங்க, பே ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்கும்.
ஸோ நமக்கு இங்கே என்எஸ்சி வேணும்னா என்எஸ்சி, பிஎஸ்சி வேணும்னா பிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து இந்த இடத்துல என்எஸ்சி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பையா செல்லான் இருக்கும், நம்ம வந்து பை தான். ஸோ இந்த இடத்துல நம்ம குவான்டிட்டி வந்து 1 கொடுத்துட்டு பே ஃபுல் கொடுத்தோம்னா பை ஆகிரும். நான் இப்போ பே ஃபுல் கொடுக்குறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பை ஆர்டர் கொடுக்குறேன். நம்மளோட ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆர்டர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஆர்டர்ஸ்ல ஓப்பன் ஆர்டர்ஸ் போயிடும். நான் உங்களுக்கு பை பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு ஃபண்ட்ஸில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபண்ட் ஆட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் செல்லுக்கும். ஸோ நம்ம இப்போ நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு செட்டிங்ஸை பை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதே செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா செல் பண்ணிடுவோம். ஸோ ரெகுலரு டெலிவரினா நான் வந்து லாங் டேர்மில் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த செல் அப்போ இந்த செல்லிங்கான இன்ட்ராடே அண்ட் டெலிவரி வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் அந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஈக்விட்டியில் பெருசாக உங்களுக்கு எதுவும் இருக்காது. நம்ம பை பண்ணதுலேயே நம்ம வந்து செல் பண்ணிடலாம். இந்த இடத்துல பிஎஸ்எல்ல வந்து நான் வந்து ஒரு குவான்டிட்டி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் லாஸ்னா என்னது? நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நான் ரிஸ்க்கை வந்து இவ்வளோ வச்சுப்பேன் அப்படின்றது தான் ஸ்டாப் லாஸ். இப்போ நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இப்போ 8 ரூபா போச்சுன்னா நான் வந்து வித்துடுறேன். 8 ரூபா போச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டாக் செல் பண்ணிட்டு வெளியே வந்துரு அப்படின்றதுக்கான தான் நம்ம இந்த ஸ்டாப் லாஸ். இது வந்து இன்ட்ராடேல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்விங் தான் மோஸ்டா. ஸோ இன்ட்ராடே நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிகினர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இன்ட்ராடே நம்ம வந்து இதை வந்து ஒன்று செல் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து எஸ் ஃபார் செல்லுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ செல் கொடுத்துட்றேன். இப்போ நான் குவான்டிட்டி வந்து 1 கொடுத்து செல் கொடுத்துறேன். நம்மளால டேரெக்டாக இந்த இடத்துல செல் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் செல் ஆர்டர் இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துலாம். வேணும்னா நம்ம வந்து அகைன் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால இந்த இடத்துல டேரெக்டாக செல் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் செல் ஆர்டர் கொடுத்தோடனே நமக்கு வந்து ஒரு டிபின் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து இந்த டிபின் வந்து தெரியும். அதை வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ நான் அதை கொடுத்துட்டு இந்த நான் ப்ரொசீட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த டிபின் வந்து என்ட்ரி பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த டிபின் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மொபைலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயிலில் வந்து இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரீஜென்ரேட் டிபின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து அகைன் டிபின் போயிடும். ஸோ ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நான் வந்து ப்ரொசீட் கொடுப்பேன். ஸோ நான் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் உங்களோட டிபினை வந்து என்ட்ரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம வந்து இந்த இடத்துல தான் டிபின் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 3, 4, 8, 2, 7, 6 அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு 6 டிஜிட் டிபின் இருக்கும். நம்ம அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரி போடணும். என்ட்ரி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓடிபி வரும். நம்ம ஓடிபி கொடுத்துட்டு செல் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நான் என்னோட டிபின் கொடுக்குறேன். இந்த இடத்துல வெரிஃபை பண்ணேன்னா எனக்கு ஓடிபி வரும். நான் அது வர வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிபின் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி என்னோட ஃபோன் நம்பர் அண்ட் மெயிலுக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல் ஆகிரும். ஓகேவா, நான் ஓடிபி இட்டு வரேன். அது வர ஸோ கைஸ் நான் வந்து என்னோட மெயிலில் இருந்து ஓடிபி வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ தப்பான ஓடிபி. ஸோ நான் இப்போ வந்து ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆத்தரைசேஷன் சக்ஸஸ் இந்த மாதிரி வரும். நம்ம வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ கன்ஃபார்ம் செல் ஆர்டர் அப்படின்னு இருக்கா? ஸோ நான் கன்ஃபார்ம் செல் ஆர்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து செல் ஆகியிருக்கும். ஸோ ஆர்டர்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா பொசிஷனில் எனக்கு வந்து ஒன்று இருக்கும். ஸோ ஓப்பன் ஆர்டர் என்னது? ஓப்பன் ஆர்டர்னா நமக்கு வந்து இன்னும் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலன்னு இருக்கும். எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா, ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஏதாவது செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே பார்த்துக்கோம். இப்போ நம்ம இப்போ சுஸ்லான் வந்து அதாவது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணோம். அதனால ரிஜெக்டட்ல இருக்கு ஆர்டர் ஹிஸ்ட்ரியில். இப்போ நமக்கு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி இப்போ வந்து பொசிஷனில் இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ஆர்டர்ஸில் இருக்கும். ஓப்பன் ஆர்டர்ஸ்ல இருந்து பொசிஷனுக்கு எப்போ போகணும்னா நம்மளோட ஆர்டர் வந்து நம்ம கேட்ட 1 குவான்டிட்டி கிடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மெச்சூர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாக் எப்படி பை பண்ணணும்னு காட்டுறேன். செல் பண்ணி காமிச்சிட்டேன். இதுதான் செல்லிங் மெத்தடு. உங்களுக்கு டிபின் இருக்கும். டிபின் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ பைக் வந்து அதே மாதிரி நம்ம இப்போ வந்து நான் குவான்டிட்டி 1 போனேன் இந்த இடத்துல டெலிவரி கொடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நாள் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் விற்க போகிறேன். அதனால டெலிவரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்விங்குக்கு ஸோ இந்த ஸ்டாக் தான் பை பண்ணுவாங்கல்ல. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸோ கம்மியான ப்ரைஸ்னால என்னால் முடிஞ்ச ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான். ஸோ டெலிவரி ரெகுலரில் வச்சாச்சு. ஷாப்பாஸ்லாம் நான் எதுவும் வைக்கல. மார்க்கெட் ப்ரைஸ்லாம் நான் அப்படியே வாங்க போகிறேன். லிமிட் எதுவும் வைக்கல. குவான்டிட்டி 1 கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன். இப்போ டிஃபால்ட்டாக வேலிடிட்டி வந்து டே தான். ஏஞ்சலோட நான் வந்து பே ஃபுல் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகி ஆர்டர் ஹிஸ்ட்ரினே வந்துருச்சு. பொசிஷனில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைக் ஒன்று சொஸ்லானா நான் வந்து பைக் பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி எவ்வளோ அந்த மாதிரி காட்டும். ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ பை அண்ட் செல் வந்து இப்படி தான் பண்ணணும் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில். ஸோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஏஞ்சல் ஒன்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹெல்ப் பண்ணால் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 0 ப்ரோக்கரேஜ் வந்து இருக்கும். டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே டெலிவரியில் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். பை கைஸ்.